எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நலமாக இருக்கிறோம். கனால காணையிலேருந்து யோசிப்பீங்க. நாங்கள் வருத்தமண்டில் கோயிலில் வந்தது தானே, திருவிழாக்கள்லாம் முடிஞ்சு. அதனால் கொஞ்சம் என்ன செய்கிறது, மரக்கறி சாப்பாடு தானே ஓடி தெரிஞ்சதும் கொஞ்சம் இருந்தபடியாக எடுக்க முடியவில்லை. அதுவும் ஒரு காரணம்தான். வேறு என்னென்னு சொன்னால் ஃபோன் பிரச்சனையும் தான். ஏனெண்டா கோயிலில் நடுக வீடியோ எடுத்து சில வீடியோ நாங்கள் போட இல்லை இருக்குது ஃபோனில். அதுவும் ஃபுல்லாகிட்டுது ஃபோனும். அப்போ கொஞ்சம் எடுத்தோடனே ஸ்டக் ஆகி நின்றுடும். அப்போ அதால் இன்றைக்கு கொஞ்சம் வீடியோ எல்லாம் அழித்தது. அதால் இன்றைக்கு காலம் எடுப்போம்னு சொன்னால் காலமையும் இப்படித்தான், காலமே ஸ்டக் ஆகிட்டது. நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். அப்போ வந்து ஷார்ட் வீடியோவாக போடுமென்னு சொல்லி அப்போ சமையல் வீடியோ போட்டேன் நான். அப்போ இப்போ எல்லாம் பின்னிரம் அழிச்சிட்டு இப்போ ஷாப்பிங் வீடியோ ஒன்று செய்வோம்னுட்டு தான் வலிக்கிட்டு வந்த நாங்கள் இப்படி நிற்கிறோம். இப்போ எடுத்து ஒன்று இருக்குது, பிரச்சனை இல்லை. வருத்தம் மட்டும் ஒன்றும் இல்லை, இப்படித்தான் பிரச்சனை. எங்கட கோயில் இந்த நாங்கள் இருக்கிற இடம் பலர்மா கோயில் முடிய எங்களோட ஊரில் இருக்கிற கோயிலும் கூட ஏறிட்டுது. அப்போ தொடர்ந்து மரக்கரையும் தான். அப்போ அதால் அந்த ஒரு வேலைப்பு மாதிரி. அப்போ என்னென்னு சொல்லுவேன், அப்போ எல்லா பிரச்சனையும் தான். அப்போ அதால் போட இல்லை. அப்போ இன்றைக்கு தான் அப்போ சரி போடாமல் இருக்க. சில பேர் விரும்பி பார்க்குற ஆக்களுங்களை தேடி விடமில்லோ ஆணை இல்லைன்னு சொல்லி அவைக்காகத்தான். அப்போ நாங்கள் ஷாப்பிங் வீடியோனாலும் போடுவோம் பண்ணிட்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதோட மைக்கும் இல்லை துளைஞ்சிட்டுதோ, மைக்கும் துளைஞ்சி போச்சு, கோயிலோட மைக்கும் விழுந்து போச்சு. அப்போ அந்த பிரச்சனையும் தான். அப்போ ஒரு மைக்கு இருந்தால் ஒரு மைக்கின்ற அந்த இது பஞ்சு முடிஞ்சுன்னா அப்போ நான் நினச்சேன் பஞ்சு எடுக்காதாக்குவேன். அப்போது சும்மா ரை பண்ணி பார்க்க கொஞ்சம் வெயில செய்யும். இப்போ விட்டுட்டு வந்துட்டேன். என்னென்னு வருதோ தெரியல, எடுக்கிறேன் பார்ப்போம். இப்போ வாங்கோ ஷாப்பிங் போயிட்டு இல்லை இதுக்குள்ளே எடுக்கல தானே. அப்போ எடுத்து போயிட்டு தான் நாங்கள் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஷாப்பிங்குக்கு போகிறோம், போயிட்டு வந்து பார்ப்போம். இந்த பாருங்க போகுது, ரேம் போகுது. நாங்கள் அந்த ரெடிலுக்கு போனோம். நாங்கள் அப்போ அங்கே நாங்கள் தேடி வந்த தேங்காய் இல்லை. நாங்கள் இங்கே மெட்டலிட்டிக்கு போகிறோம். பாருங்க இந்த ரோட்டை பாருங்க, ஒரே பிஸியான ரோட்டுக்கு பாருங்க. எப்படி அந்த காடு மாதிரி இலகுலி எல்லாம் மரம் எல்லாம் நல்ல வடிவாக நிற்கிது. சைப்ரஸ் கண்டு தான் அது மாதிரி தான் வந்து ஜாலியும் பாருங்க ரோட். இதெல்லாம் நிற்கின மக்கள் கடக்கிறதுக்கு, இதெல்லாம் கடக்கிறதுக்கு. நீ இந்த ரோட்டு சரியாக மிசி தானே, கடக்கிறண்டா கொஞ்சம் நிற்க வேணும். ரெண்டு பச்சை விழுந்தா தான் கடந்து அங்கால செல்லலாம். அங்கால தான் எங்களை கார் விட்டது. அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் இனி மற்ற இடத்துக்கு போகிறோம். போயிட்டு பார்ப்போம். நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி வேண்டி கொண்டு இப்போ காரில் ஏற்றப்போம். வேறு இந்த நேரம் போட்டு நீ வீட்டை போய் சமைக்கணும், சாப்பிடணும். அப்போ இதை கொண்டு அடுப்பு வாங்கிப்போம். காருக்குள்ள வேக் இருக்குது. இப்போ அந்த அடுக்கி தண்ணி சும்மா அடுத்தாண்டா தண்ணி நல்ல வழியாக பார்ப்போம். இப்போ இதை விட்டுட்டு சாப்பாடு பார்ப்போம். நாங்கள் வேண்ட பொருட்கள் எல்லாத்தையும் காரில் ஏற்றி போறாக்குத்தான் இதெல்லாம் எடுத்து வைப்போம். கோயில் அலுவலோட அதெல்லாம் முடிச்சு இப்பதான் பாரோம். ஒரு 15 நாளுக்கு மேலே இருக்குமே. இப்போ கோலாக்களை வராட்டி சரிப்பட்டு வரான். அப்ப என்ன செய்யலாம், இதுக்கு வந்தாதான் அப்படியே ஒரு சந்தோஷம். இப்ப கோலா என்ன செய்ய, இதுக்கோ கோலா வச்சிருக்கேன். என்ன பக்கத்து கடையில வேண்டினாலும் இது தேவை, பக்கத்து கடையில வேண்டினாலும் கல்லிடுல பார்க்கணும். ஒரு கல்லிடுல பார்க்காட்டு சரி வராது. என்ன வேலை காஜை கொண்டு வந்து கொடுக்கதான் வேணும்.
எல்லாரும் சேர்ந்து வர ஒரு சந்தோஷம் தான். இதுதானே வேறுது என்ன நல்லா வயிறெல்லாம் உங்களை பார்த்தும் உப்பும் கொஞ்சம் மாறினாங்க உப்பு எல்லாம் எடுக்கிறது இதுக்குள்ள வச்சுட்டு போட நல்லா இருக்கு ஊற்றி வச்சு இங்க நோசை மரக்கறி சாப்பாட்டுக்கு நோசை நல்ல 300 கிராம் 9 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் நல்ல மூளை வளர்ச்சிக்கல நல்ல மூளை இது என்ன மரக்கறி சலாட்டுகளுக்கு போடலாம் சலாட்டுக்கு போட்டா கடிப்பட நல்லா இருக்கு நான் போட்டு தரலாம் அப்ப வேணா கூட வேணா விலை உரையா இருக்கும் 200 கிராம் சொன்னா நட்டம் 350 போட்டு ஓ அப்ப பெருசு நல்லா மச்சம் இல்லாட்டவன் எல்லா நேரமும் போடலாம் சலாட்டு மரக்கறி சலாட்டுக்கு நல்லா இருக்கும் பாஸ்மதி அரிசி அவசரத்துக்கு இது போடுறதுதான் அடுத்தது மரக்கறி சாப்பாட்டுக்கு நல்லது பாஸ்மதி ஓ அப்ப அவசரத்துக்கு அதை போடலாம் இது நாங்கள் அதிரடிக்கா ஒரு பீச்சா மரக்கறி பீச்சாண்டா கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போட்டு முச்சரெல்லாம் வச்சு டக்கண்டு வச்சு விட்டோம்னா சரி ஓகே பண்றது இப்ப இங்க வந்தோடனே அப்ப இப்படியே வண்டியாச்சு அரைஞ்சு புளிஞ்சு குடியும் நல்ல அங்க எல்லாம் மீல இங்க மேலே வேணும் வீட்டடக்கு சேர்த்தாளுக்கு எல்லாம் மிக்ஸை கூடலாம் இந்த வெக்கைக்கு பின்ன என்ன இந்த பழங்கள்லாம் அடிச்சு குடிக்கும் ஓ அப்ப நான் இப்ப நான் கரெக்ட் முடிஞ்சது அண்டு வேண்டாம் மறந்துட்டேன் நான் ஜூஸ் அடிக்க ஜோக்கெட்டு வண்டி வச்சுக்கிறேன் அங்குரியா பழத்துக்கு தர்பூசணி பழத்துக்கு ஜோக்கெட்டு போட்டு அடிச்சா தேங்காய் முடிஞ்சது ரெண்டாவது லிடில வந்தா 4 தேங்காய் எடுத்துருக்கோம் அங்க போயிட்டு ஒரு லிடிலுக்கு போனா தேங்காய் இல்லைன்னா சாமானே எடுக்கல வந்துட்டேன் அந்த முக்கியமான அளவில் தேங்காய் தான் இந்த வாய்க்காய் ஒரு பக்கம் பிடிச்சி நான் வைக்கலாம் இதுல வச்சு இதெல்லாம் பேரமானதான் அடியில போடுவோமே தேங்காய்க்கு வந்துட்டு அப்ப தேங்காய் இல்லையோன்னா டக்காண்டு போடட்டும் இடையில நல்ல கூலா கிடக்கன் பஞ்சாலம் கடலை நாங்க தாளிக்கணும் கருங்குண்டல் ஓ மாங்காய் அடக்கല്ലോ இப்ப மாங்காய் வருது அதுக்கு அவிச்சாச்சு அவிச்சுட்டோம் அப்பள வைக்கட்டும் மேல வைக்கட்டும் அப்பள இதுல நான் செய்வேன் வீட்டு வைக்கதான் கிடந்தது சப்ப போஞ்சி நல்ல வெள்ள கறி வைக்கலாம் கரெக்ட் எல்லாம் குழம்பும் வைக்கலாம் உருளாக்குழம்பு போட்டு ஒவ்வொரு நாளும் வைக்கிறேன்டா இல்ல வைக்கிறது அப்ப வித்தியாசமா மாத்தி மாத்தி வைக்கணும் இது பேரிச்சம்பழம் என்ன கேக் கிடைக்கும் சும்மா சாப்பிட கேட்க அதோட நானும் ஒரு போராட்டம் எடுத்தேன் என்னது பழசு இதுக்குள்ள பாஸ்தா எடுத்து வைக்கலாம் அந்த பாஸ்தா எடுத்து ஒரு இதான் நாங்க வேறதான் மரக்கறியோட இருக்கிறோம் அவ்வளவுதான் எல்லாரும் வந்துட்டுனா அப்ப எல்லாரும் கடவுளை நெச்சிருப்பேன்னா கொஞ்சம் இந்த பக்கையை கொஞ்சம் எல்லாம் கிடக்குது கொஞ்சம் இப்ப ஓ என்ன சொத்து முழுக்க அள்ளி கொண்டு வந்தாச்சு சாமான் சொத்து இருந்தாலும் பரவாயில்ல கடவுளுக்காண்டி இருக்கட்டும் அப்ப இந்த சொச்சை வைக்கிறோம் அடியிலே இது வந்து நான் மண்ணான் விலை குறைவு உடுப்பு நல்ல உடுப்பு போடலாம் போட்டு குளிக்கிறேன் நான் குளிக்கலாம் சாம்போ மாதிரி உடுப்பு வாசமா போட்டு அப்ப இது போடுவோம் நல்லா நுரைச்சி வரமன் யோகட் வேணுனது ஆப்பிள் ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் அடிக்கத்தான் இதோ அடிச்சு குடிச்சா இருக்கட்டும் மேடம் அது மேலான உறக்கு ஊத்தாது மேலான இப்ப நான் இந்த பழத்தை வைக்கிறேன் தெரிய பனானா நல்ல மலிவா போட்டிருக்கு என்ன டிக் பனானா டிக் பனானா நல்ல மலிவா போட்டிருக்கு அப்ப கொஞ்சம் கூட எடுத்துனாங்க ஜோக்கெட்டுக்கு போட்டு அடிக்கலாம் எல்லாத்துக்கும் நல்லது சும்மாவே சாப்பிடுங்க பானோட அடிக்க நல்லா காலைக்கு சாப்பிடுங்க அதால ஜோக்கெட்டு கூட எடுத்துருக்கிறான் சின்னது இது 1/2 லிட்டர் அந்த டக்கன் உடைச்சா பரவாயில்ல வைக்கிறோம் கவனமா இருக்கணும் இந்த மூடி இல்லை சிலருக்கு வாடுறது அது பேக்ல கட்டிட்டு இந்த பானை இதுல வைக்கிறான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சாலும் கவர்ல போட்டு இது என்ன இது வேற விரும்பி வெஜிடபிள் இது என்ன பேருடா வெஜிடபிள் தான் நம்ம
பார்த்து தான் எடுப்பேன். இப்ப நாங்க சாப்பிட்றதுல தெரியும் தானே. அதாவது அப்ப டிப்ஸ் பார்த்தா அப்புறம் எல்லாம் கூட எடுத்துருக்கு இந்த உடக்கு நூடுல்ஸ் மரக்கறிங்க இது. ஓ மரக்கறி இது வளரலாம் என்ன மாட்டேன் தானே இதுக்கு வைக்கட்டேன். இதுதாண்டி ஷாப்பிங் இது போய் வந்துட்டீங்க. ஷாப்பிங் போய் வந்துட்டீங்க. தமிழ் கடை போய் வந்தீங்க. தமிழ் கடைக்கு தமிழ் கடைக்கும் போய் வந்த மரக்கறி எல்லாம் அதோட நுழம்பு கிடைக்குது காலையில் வேற காய்ச்சட்டை போட்டணும். ஒரே ஷாப்பிங் தான். ஒரே ஷாப்பிங் தான். என்ன சாப்பிடுறதுக்கு சாமான் வீட்ட பொருட்கள் எல்லாம் இருந்தா தான் என்னட்டாலும் நச்சு சாப்பாட்டை செய்யலாம். அப்ப வேண்டித்தான் வண்டி வைக்கத்தான் இதை வைக்கட்டே. இப்ப அறிஞ்சான் நீ போய் இந்த காசை போய் எடுத்துட்டு வார இல்லாடு இடாமில்லாடு முன்னு போய் உடனே நாங்கள் விடிய சமைக்கிறதானே. அப்ப உடைய கவலை பார்க்க முன்னு போய் அப்ப அது எல்லா சாமான் இருந்தா தான் அதிரடியா டக்குன்னு சமைச்சு முன்ன போய்க்கும். விழுவுதல்ல சமைச்சிரு வாழைப்பழம் வச்சுருங்க. அப்ப உள்ள போய் நான் வச்சுட்டு அதிரடியா சமைச்சிட்டு நாங்கள் வேலை எழுதல போகலாமே. என்ன செய்யறோம் அதோட இன்னொன்று பார்த்தா இன்றைக்கு நாங்கள் மெக்கள் எல்லாம் ஒரு மெக்கு கிடக்கு மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் சவுண்டுகள் போன கொழுவுறத விட்டுட்டு வந்தோம். அப்படித்தான் சவுண்டுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. அப்ப ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணி இதுக்கு அடுத்த மைக்கு வரும் பிறகு என்ன செய்யறது. அப்ப அதால வீடியோ உறவுகள் விரும்பி பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப எப்ப வரும் அந்த மைக்கு? அது 2 கிழமை செல்லும். 2 கிழமை ஒரு கிழமை அப்ப அது வந்தோடனே நாங்க இப்ப போ வைக்கல வாங்க போய் இப்ப நாங்கள் எங்க போய்க்கிறோம் வீட்டா போய்க்கிறோம். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு கூடுதலா தேங்காய் சாட்டுலாம் பாரது என்னடா தேங்காய்ன்றது பேந்து போகிற சாமான எடுக்கிறது பொருளாதார எல்லாம் எடுத்துட்டு பாரது எங்களுக்கு அதை முடிஞ்சது. அதை கடலைக்கு நெச்சினோம் வந்து பார்க்க எல்லாத்தையும் பார்த்து அப்ப நாங்கள் போட்டுருக்கோம் பதிவு செய்திருக்கிறோம். இனி காணொலி எல்லாம் பெருமை காணொலி வரும் அந்த வீட்டை உண்டு சமாளிப்போம். அப்ப நல்லா தேடி இருப்பீங்களா ஆக்கள் எல்லாருமே நாங்களை என்னடா இதை வாசியில போய் விட்டுட்டு போட்டு நம்ம இல்லாட்டி என்ன நடந்ததோ இந்த மாதிரி யோசிச்சு இருப்பீங்கள். இந்த பிரச்சனை இல்லைனா பிரச்சனை கோயில்கள் கோயில் என்றால் நாங்கள் வீடியோ போட்டோட நாங்கள் அந்த போனும் பிரச்சனை ஆயினதான் தெரியுது. அதால் இஷ்டப்பட்ட போனோமா அப்படியே மெமரி நல்லா போன் 2 போன் வச்சிருப்போம். வெக்கையும் கூடி போச்சு. சரியான வெக்கை. ஒரு சமையல் செய்கிறாலும் காலமே நான் சமைச்சிட்டு போறேன்னா இருந்தாலும் இந்த மைக்கி பிரச்சனை காலமேல சவுண்டும் வேற ஆகும். அப்ப அவசரம் ஆரம்பிச்சு அப்ப சவுண்டும் வேற காரணத்தினால எடுக்க இனி எங்கட காணொலி தினமும் பெருமை இதுதான் வெளியிடாம தான் போவோம். ஞாயிற்றுக்கிழமையில இங்கே போவோம். அப்படின்னு நாங்கள் கைவாக மற்ற தமிழாக பார்த்தீங்கன்னா தெய்வம் நாங்கள் இனி கிட்ட போகிறோம். வீட்டுக்கிட்ட வந்துருக்கான் போயிட்டு அப்போ நான் இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். காணொலி கொஞ்சம் சண்டை பிடிக்கிற மாதிரி வெள்ளத்துக்கு வச்சா
அப்ப இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பாய் பாய். பாய்.